வாழ்க வளமுடன். பாண்டுரங்கன் வெங்கம்மா தாயாரின் ஆசியுடன் குருவே சரணம் என்ற நாமத்துடன் ஒரு ஜாதகத்தை சொல்கிறேன். ஜாதகம் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த ஜாதகத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் மீன லக்னம், லக்னத்தில் சந்திரன், 2ஆம் இடத்தில் குரு கேது, 5ஆம் இடத்தில் சனி பகவான், லக்னத்துக்கு 8ஆம் இடத்தில் ராகு, 10ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் புதன், 11இல் மகரத்தில் சுக்கிரன். இந்த ஜாதகம் அற்புதமான ஜாதகம். இந்த ஜாதகத்தை ஆராய்ந்து பார்ப்போம். ஜாதகம் லக்னம் மிக சிறப்பு. எந்த ஒரு லக்னத்தையும் லக்னாதிபதி 2ஆம் இடத்தில் அல்லது 10ஆம் இடத்து தொடர்பு ஏற்பட்டால் அவர்களுக்கு பொருளாதாரம், பணம், குடும்பம் மற்றும் நட்பு, மகன்கள், உறவுமுறை எல்லாமே நல்ல முறையில் அமையும். 2ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் பார்வை 6ஆம் இடம் பார்ப்பதும், 9ஆம் பார்வையாக 10ஆம் இடம் பார்ப்பதும், 7ஆம் பார்வையாக 7ஆம் இடம் பார்ப்பதும், லக்னத்துக்கு 8ஆம் இடம் மிகவும் சிறப்பு. குருவின் பார்வை பட்டு சூரியன் சிவராஜ யோகம் அடைகிறார். அதே மாதிரி செவ்வாய் பகவானும் குருவும் பரிவர்த்தனை. சூரிய பகவான் 10ஆம் இடத்தில் இருப்பது மிகவும் சிறப்பு. திக்பலம். அதே மாதிரி செவ்வாயும் 10ஆம் இடம் இருப்பது மிகவும் சிறப்பு. 4ஆம் இடம், லக்னத்துக்கு 4ஆம் இடம் புதன் பார்ப்பதும் சிறப்பு. அவருடைய வீட்டை அவர் பார்ப்பது. ஆகவே இந்த சிறப்புகள் எல்லாம் மிகவும் ஜாதகத்தை பலப்படுத்தும். கிரகங்கள் பலமாக அமைந்து விட்டதால் சுக்கிரன் 11இல் இருந்து 5ஆம் இடம் பார்ப்பது, தனித்த சுக்கிரன் 11இல் இருந்து 5ஆம் இடம் சனி பகவானை பார்ப்பதும், சனி தன்னுடைய வீட்டை 11ஆம் இடம் பார்ப்பதும் மிகவும் சிறப்பு. ஆகவே இந்த ஜாதகர் ஜாதகம் சொல்வதிலும் ஜாதகம் சொல்லி கொடுப்பதிலும் நிறைய பேருடைய ஜாதகம் சொல்லி கொடுத்து அவர்களும் ஜாதகம் சொல்கிற மாதிரி அவர்களும் ஜாதகத்தை கற்றுக்கிட்டு பல இடங்களில் ஆபீஸ் வைத்து சொல்கிறார்கள். இந்த அளவுக்கு தொழில் 10ஆம் இடத்து அதிபதி பலமாக 2ஆம் இடத்தில் வந்திருப்பதும், 2ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடம் வந்திருப்பதும் மிகவும் சிறப்பு. இந்த ஜாதகம் மீனம் KS பட்டாச்சாரியா ஐயா ஜாதகம். இவர் பிறந்த தேதி 29/12/1976, மணி 11:37 AM. இந்த மாதிரி அற்புதமான ஜாதகங்கள் பல கோடிகளை சம்பாதிக்கும். பல பேருடைய நட்பும் பல பேருக்கு இவர் சொல்லி கொடுத்து அவர்கள் ஜாதகம் கற்றுக்கிட்டு தொழில் முறையில் அவர்களும் ஜாதகம் சொல்லும்படியான ஒரு ஆபீஸ் வைத்து சொல்லக்கூடிய ஒரு நல்ல தொழில் வருமானம் வரக்கூடிய பகுதிகள் இதன் மூலமாக கிடைக்கின்றன.
ஆகவே சொல்லிக் கொடுப்பதிலும் குருவுடைய 2ஆம் இடம் வந்து குருவுடைய மேசராசியில் அமைந்திருப்பது பேச்சில் ஒரு திறமையும், 10ஆம் இடத்தில் சூரிய பகவானுடைய அமைப்பும் இந்த ஜாதகருக்கு அதிக பலத்தையும் அதிகப்படியான யோகங்களும் நிறைந்த ஜாதகம். இந்த மாதிரி ஜாதகங்கள், இந்த மாதிரி கிரக அமைப்புடைய ஜாதகங்கள் மிகவும் வலிமையானதாகவும், அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தொழில் முறையில் கற்றுக் கொடுக்கும் ஜாதகமாகவும் இது அமைந்துள்ளது. ஆகவே இந்த மாதிரி ஜாதகங்கள் நாம் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். யோகம் எந்தெந்த முறையில் வருகிறது என்பதையும் இதன் மூலம் இன்னும் எத்தனையோ குறிப்புகள் சொல்லலாம், பாயிண்ட்டுகள் சொல்லலாம். இருந்தாலும் இன்னொரு பாயிண்ட்டும் சொல்கிறேன். இவருக்கு குழந்தைகள் 3 பேர் இருப்பார்கள் என்றும் இந்த ஜாதகத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒரு பையன், ஒரு பொண்ணு, மீண்டும் ஒரு பையன், இந்த மாதிரியாக 3 குழந்தைகள் பிறந்திருக்கும். ஆகவே இந்த அதிர்ஷ்டமான ஜாதகம் 1 லட்சத்தில் அல்லது 10 லட்சத்தில் யாருக்காவது எங்காவது ஒரு இடத்தில் தான் இந்த மாதிரி ஜாதகம் தோன்றும் என்பதையும் இதன் மூலம் நாம் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.